அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி வீட்டில் புகுந்து தூக்கிய டெல்லி போலீஸ். சென்னையில் பெரும் பரபரப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதியுடைய வீட்டில் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக வீடு புகுந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. ஸோ அவருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாகவே ரைடுகள் நடக்குது. நேற்றும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்தது. ஸோ இன்றும் ரைடுகள் நடக்குது. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்குது. இப்போ எக்கச்சக்கமான பணங்களும் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கக்கூடிய கிடங்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. சொல்ல திமுகவுடைய கதை பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிந்திருக்கு. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய ஊழல் அரசியல்வாதியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ திகழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா டெல்லி தூக்கியிருக்காங்க. இப்போ அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் இருக்கார். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தெரியும் நிறைய விஷயத்தில் அவர் அவருடைய வாய்க்கொழுப்பாலே அவர் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கொள்கிறாரு. அப்போ அனைத்துமே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நிறைய விஷயத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கார். ஸோ இந்த நிலையில் இந்த டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ஊழலின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் ஏற்கனவே அவருடைய நண்பர்களுடைய வீட்டிலும் தொழிலாளர்களுடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்தது இல்லையா. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெருங்குவதற்காக தான் இந்த ரைடுகள் நடந்தது அப்படின்ற மாதிரி செய்தியும் நிறைய வெளியேறிச்சு. இந்த நிலையில் தான் இப்போ அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டார்கெட் பண்ணி இப்போ தூக்கியிருக்காங்க. ஸோ இன்று காலையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு போயிட்டார். ஸோ இந்த நிலையில் தான் திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. சொல்லலாம் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து காலில் விழுந்து கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சில பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 30,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய கதை முடிய போகுது. சில ஏற்கனவே பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் கைது பிடிவாரண்ட் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையிலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் நிறைய வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காரு. இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து பேர்களும் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் கிட்டிருக்கு. இவர் செய்த தவறுகள் அனைத்துமே இப்போ சுட்டி காட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாகவே மாறியிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.